வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸுக்கு இந்த செஷனில் நாம் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். நம்பர் 1, விஜி ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன தெரியுமா? சார், எனக்கு நேரமே சரியில்லை, எனக்கு கிரகமே சரியில்லை, இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு. விஜி, உங்களுக்கான ஆன்சர் தான் மை ஸ்டார்ஸ் ஆர் நாட் அலைன்டு. மை ஸ்டார்ஸ் ஆர் நாட் அலைன்டு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 2, ஆர் ரரீஷ் ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன? உனக்கு இப்பயாவது புத்தி வந்துச்சே. என்னது? உனக்கு இப்பயாவது புத்தி வந்துச்சே, இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு. ரரீஷ், உங்களுக்கான ஆன்சர் தான் அட்லீஸ்ட் நவ் யூ ஹாவ் கம் டு யுவர் சென்சஸ். அட்லீஸ்ட் நவ் யூ ஹாவ் கம் டு யுவர் சென்சஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நம்பர் 3, எஸ் மிதுன் பாலா ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன? அவங்களோட தேவை முடிஞ்சோடனே அவங்க என்ன கழட்டி விட்டுட்டாங்க. அவங்களோட தேவை முடிஞ்சோடனே அவங்க என்ன கழட்டி விட்டுட்டாங்க, இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு. மிதுன், உங்களுக்கான ஆன்சர் தான் ஒன்ஸ் தேர் நீட் வாஸ் ஓவர் தே டிச்டு மீ. ஒன்ஸ் தேர் நீட் வாஸ் ஓவர் தே டிச்டு மீ. நல்லா கவனிங்க மிதுன். டிச், இந்த இடத்துல டிச்சுன்னா ஒருத்தரை வந்து கழட்டி விடுறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் 4, சசிகலா ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன? சார், நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னது? நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு. சசிகலா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீட்டோட மாப்பிள்ளை கிடைப்பாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது நம்ம பார்க்கலாம். வி ஆர் சீக்கிங் எ ரெசிடென்ட் சன் இன் லா ஃபார் அவர் டாட்டர். வி ஆர் சீக்கிங் எ ரெசிடென்ட் சன் இன் லா ஃபார் அவர் டாட்டர். கவனிச்சிங்களா? வீட்டோட மாப்பிள்ளையை இங்கிலீஷில் ரெசிடென்ட் சன் இன் லா அப்படின்னு சொல்கிறோம். சரி, நம்பர் 5, எம் மணிமாறன் சார் அவங்க டவுட்டு கேட்டிருக்காங்க. 2 டவுட்டு கேட்டிருக்காங்க. ஒன்று என்ன? சார், எனக்கு காதும் சரியாக கேட்காது, கண் பார்வையும் மந்தமாக இருக்குது, இந்த ரெண்டையும் இங்கிலீஷில் எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு. மணிமாறன் சார், உங்களுக்கான ஆன்சர் தான் எனக்கு காதும் சரியாக கேட்காது, இது இங்கிலீஷில் ஐ ஆம் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஐ ஆம் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் சொல்கிறோம். அதே மாதிரி என்னோட கண் பார்வை மங்களாக இருக்குது, இது இங்கிலீஷில் ஐ ஹாவ் அ புவர் விஷன். ஐ ஹாவ் அ புவர் விஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? எல் கலைவான ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. என்னது? நாங்கள் நேற்று நைட்டு தீ மிதித்தோம். ஆடி மாதம் வந்துடுது, எல்லா கோயில்கள்லையும் ஒரே வந்து திருவிழாவாக இருக்கும், அது வந்து தீ மிதியில் நடக்கும். அப்போ நாங்கள் நேற்று நைட்டு தீ மிதித்தோம், இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு. ஸோ கலை, உங்களுக்கான டவுட்டு தான் we fire walked last night. we fire walked last night. நல்லா கவனிங்க, நேற்று இரவை எப்பயுமே yesterday nightன்னு சொல்லப்படாது, மாறாக என்ன சொல்லணும்? லாஸ்ட் நைட் அப்படி தான் சொல்லணும். சரி, நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 7, முரளி ஒரு டவுட்டு கேட்டிருக்காரு. முரளியோட டவுட் என்ன? நான் எனக்கே ஆப்பு வச்சுக்க விரும்பலை. நான் எனக்கே ஆப்பு வச்சுக்க விரும்பலை, இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு. மிஸ்டர் முரளி, உங்களுக்கான ஆன்சர் வந்து நம்ம 2 டைப்ஸாக சொல்லலாம். நம்பர் 1, ஐ டோன்ட் வாண்ட் டு டிக் மை ஓன் கிரேவ். ஐ டோன்ட் வாண்ட் டு டிக் மை ஓன் கிரேவ். ஸோ கிரேவ்னா கல்லறை, டிக்னா தோன்றது. நம்ம யாராவது நமக்கே கல்லறை தோண்டிப்போமா? தோண்டிக்க மாட்டோமோ? ஸோ அதைத்தான் நான் எனக்கே ஆப்பு வச்சுக்க விரும்பலை அப்படிங்கிறத ஐ டோன்ட் வாண்ட் டு டிக் மை ஓன் கிரேவ்னு சொல்கிறோம். சரி, இதை இன்னொரு இதுவாக எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் trouble on myself. I don't want to bring trouble on myself ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னது? நம்பர் 8, முத்துக்குமரன். எஸ் முத்துக்குமரன் ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன? வந்தோடனே வித்து போயிடுச்சு. முத்துட்ட போய் ஒரு பொருள் கேட்குறேன், அது கடை இருக்காப்பா அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு? ஏன் சார் கேட்குறீங்க, வந்த உடனே எல்லாமே வித்து போயிடுது, இது எப்படி சார் இங்கிலீஷ் சொல்கிறதுன்னு முத்து கேட்டிருக்காரு. முத்து, இதற்கான ஆன்சர் வந்து 2 டைப்ஸாக சொல்லலாம். நம்பர் 1, இட் சோல்ட் அவுட் லைக் hot cakes. It sold out like hot cakes. Number 2, it flew off the shelves. It flew off the shelves. So next number 9 பார்க்க போறோம். எம் சரஸ்வதி மேம் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன தெரியுமா? நாளைக்கு நாங்கள் மண பூஜை போடுறோம்.
புதுசாக நாங்கள் வீடு கட்ட போகிறோங்க, அதுக்கு நாங்கள் நாளைக்கு பூமி பூஜை போடுறோம். இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு சரஸ்வதி மேம் உங்களுக்கான ஆன்சர் தான். வி ஹோல்ட் அ கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி டுமாரோ. வி ஹோல்ட் அ கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி டுமாரோ. நல்லா கவனிங்க சரஸ்வதி மேம், கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி அப்படின்னா பூமி பூஜை போடுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். எம் டொமினிக் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அவரோட டவுட் என்ன, ஏன்டா திருன்னு முழிக்கிற, பசங்க முழிப்பானுங்க இல்லையா, ஏன் திருதுன்னு முழிக்கிற, இது எப்படி சார் இங்கிலீஷில் கேட்குறதுன்னு டொமினிக் உங்களுக்கான ஆன்சர் தான். ஒய் ஆர் யூ ஷிஃப்டிங் யுவர் ஐஸ், ஒய் ஆர் யூ ஷிஃப்டிங் யுவர் ஐஸ். சரி, டொமினிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுப்போம். ஏன் முறைக்கிற, இது எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்போம். டொமினிக், ஒய் ஆர் யூ ஸ்டாரிங் அட் மீ, என்னை பார்த்து ஏன்பா முறைக்கிற, ஒய் ஆர் யூ ஸ்டாரிங் அட் மீ. My dear viewers, spoken English questions and answer session இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.